அடிக்கடி பைபிள் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை வரும், நீங்கள் நின்று கொண்டு, இந்த மாதிரிலாம் வசனம் வரும். அந்த நின்று கொண்டுன்ற வார்த்தை ஏன் வருது? ஆபத்துல யாரால நிக்க முடியுமா? நாய் துரத்துது, நிப்போமா? தேவன் சொல்றார் நின்று கொண்டு. இதனுடைய துவக்கம் முதல்ல ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு. யாத்திரையாகமம் 14வது அதிகாரத்துல இஸ்ரேல் ஜனங்க நடந்து வராங்க, செங்கடல் வந்து நிக்கிறாங்க. மோசே சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு என்ன பண்ணலாம், அப்படியே கடல்ல வந்து செத்து போகணும், ஏன்னா டெட் எண்ட், அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லைன்னா திரும்ப அடிமைத்தனத்துக்கு தான் திரும்ப போகணும். ஏன் நின்று கொண்டுன்ற வார்த்தை இருக்கு தெரியுங்களா? இது ரெண்டுமே செய்யக்கூடாதுன்றார். இப்ப இருக்கிற பிரச்சனையில ஆண்டவர் நம்மள மூழ்கவும் விட மாட்டாரு, என்னை ஆண்டவர் பின்னோக்கியும் போக விட மாட்டாரு. ஆண்டவர் மூன்றாவது ஒரு காரியத்தை செய்வார். அது இதுவரையிலும் யாரும் பார்த்திராத ஒரு பாதையை ஆண்டவர் திறப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நின்று கொண்டு இருந்தாலே, நான் அவரை நம்பினா மட்டும் போதும்.